Hi friends, welcome back to Wonder Pauline Vlogs. இன்னைக்கு vlogல லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் மெனு. ஆனா இது செஞ்சு பாருங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. பூண்டு குழம்பு. இது வாய்வு, மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து நல்ல ஒரு வயத்துக்கு நிம்மதியை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் அளித்திருக்க ஆதரவுக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழம்பு சட்டியில் பண்ணால் மிக அருமையாக இருக்கும். சட்டியில் 50 ml எண்ணெயை ஊற்றிட்டேன். நல்ல எண்ணெயில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுருக்கேன். இதோடு கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதை சாப்பிடும் பொழுது வயிற்றில் இருக்க கேஸ் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இன்னும் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே சரியாகும். வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வச்சு கொடுங்க. நம்ம போட்ட எல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 சின்ன தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சீக்கிரம் வதங்கிடும், நல்ல வாசனையாகவும் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வதங்கிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது அந்த பூண்டு ஸ்மெல்லு. இப்போ இது கூட மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். குழம்புடைய டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கி வருது. அடி ஒழியாக வதங்கி வருது பாருங்கள், செமத்தியாக இருக்குது. இதோடு கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாறை ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்ல சுருண்டு கம்மியாகணும். அதாவது நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இது நல்லா கொதித்து கம்மியாகணும். அதுக்கப்புறம் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. வயத்துக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக நான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன், சௌச்சோ பொரியல். நீங்களாம் சௌச்சோ பொரியல் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, சோம்பு போடுறேன் நான். சோம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடல் எடையை குறைக்கணுன்றவங்க சோம்பை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் பொரிய விட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாம். இதோடு கூட 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். சிறு பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது சௌச்சோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் இருக்கிற தண்ணியிலே சௌச்சோவும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ ரெண்டுத்துலேயும் நல்லா வெந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதோடு கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு இதை வேக வச்சா சௌச்சோ பொரியல் தயாராகிடும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிட்டா அற்புதமான சௌச்சோ பொரியல் தயாராகிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தய பொடி வறுத்து வச்சதை சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, சூப்பராக பொரிஞ்சு வருது. இதை நம்ம கடைசியாக இந்த குழம்புல ஊற்றி இறக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க வெந்தயம், வெல்லம், மணத்தக்காளி இந்த 3மே கடைசியாக சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். கசப்பு தன்மை தராது. தித்திப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்குது. அதனால் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வயத்துக்கும் ரொம்ப நல்லது. சில பேர் மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, அதாவது மலம் சரியாக கழிக்க முடியலம்பாங்க. இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி ஒரு குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் வயிறு ஃபுல்லாக காலி ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதாவது வயிறில் இருக்க கேஸும் போயிடும், அதே சமயம் வயிற்றில் இருக்க மலமும் சுத்தமாக வெளியில் வந்துடும். நல்லெண்ணெய் உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயம் சொல்வீங்க. அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. சௌச்சோ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதில் போட்ட காய், பருப்பு எல்லாம் வெந்து வந்துருச்சு. இதோடு கூட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்தா சூப்பரான சௌச்சோ பொரியல் தயார். தேங்காய் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை ரொம்ப குக் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலாக வருது. நான் இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். வாங்க இப்போது இந்த குழம்பும் சௌச்சோ பொரியலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக ஒரு பூண்டு குழம்பும் அதுக்கு மேட்சான சௌச்சோ பொரியலும் தயாராகிடுச்சு. நான் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலின் ஒரு முக்கியமான வேலை பண்ணி வச்சுருக்கா பார்க்கலாம். பாலக் வாங்கிட்டு அதனுடைய வேரை நட்டு வச்சு அது நல்ல செடியாக உருவாயிருக்கு. எல்லோ ரோசஸ் நிறைய மொட்டு வச்சுருக்கு. தோட்டம் கொஞ்சம் மழையில் திரும்ப மொட்டு வைக்கிறது, கிளை விடுறதெல்லாம் நல்லா வந்திருக்கு. பாலக் நான் நட்டு வச்சது தான், நல்லா சூப்பராக வருது. தலை எடுத்துகிட்டு வெறும் வேர் வச்சது தான். இங்கே பாருங்கள், இவ பண்ணி வச்சுருக்க. க்ளவுஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் இதை எடுத்து உடச்சா இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். கையல், விரல் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து விளையாடுறா சிசரை வச்சு. பாலினுக்கு இப்போ லீவ் விட்டுருக்கதால ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. ஹோம்ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை, என்ஜாய் பண்ணுறாங்க. பூச்செடியிலலாம் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த முருங்கை மரத்தை நான் கொஞ்சம் கழித்து விட்டேன், மறுபடியும் துளிர் வருது. இது கொஞ்சம் நல்லா வந்தால் இதே வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு மரம் வைக்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெத்தலைக்கு எப்படி கொடி அமைக்கலான்னு சொல்லுங்கள். கருவேப்பிலை நல்லா வந்துருச்சு சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், கலப்படம் இல்லாத சுத்தமான மஞ்சள் பொடி நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சளை வாங்கி, கறி மஞ்சளை வாங்கி நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் வரும். வெளியில் வாங்குகிற மஞ்சள் பொடியில் நிறைய கலப்படம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக குரோமியம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் நம்ம வயத்துக்கு அவ்வளோ கெடுதி. அதை சேர்த்தா தான் எல்லோ கலரில் வருது. மட்டமான மஞ்சள், பூச்சி பிடிச்ச மஞ்சள்லாம் போட்டு நம்மளுக்கு மஞ்சத்தூள் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வாங்கி செய்யும்பொழுது நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது. பரவாயில்ல, நம்ம ஓரளவு கெமிக்கல் ஃப்ரீயாக சாப்பிட்றோன்னு. அதனால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யாரெல்லாம் மஞ்சள் பொடி வீட்டிலே தயார் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மேலே இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye.